ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கத்தின் சார்பாக, பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கத்தின் சார்பாக முதல்ல இந்த மருத்துவ சேவை ஆட்டம் வந்த எங்களுடைய மருத்துவ சேவையாளர்களை, மருத்துவர்களை, அன்பு சகோதரர்களை, சகோதரிகளை நாங்கள் மனதார நன்றி தெரிவித்து தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் மனதார இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த முகாம் மிக சிறப்பாக முடிந்ததற்கும் மக்கள் பலனடைந்ததற்கும் மிகப்பெரிய பங்களிப்பாற்றுறது பள்ளிப்பட ஆட்ட மக்கள் நற்பணி சங்கம் இல்லை அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட்டு, இது தங்கள் சேவையாற்றிய மருத்துவர்களுக்கு தான் சேரும். எல்லா புகழும் இறைவனுக்கு. அந்த மருத்துவர்களுக்கு நம்ம முதல்ல மனமார்ந்த உண்மையாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா மக்களும் பயனடைஞ்ச மக்கள்லாம் நமக்கு தகவல் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தங்களுக்கு ஏதாவது இந்த மருத்துவ முகாமில் சில அசௌகரியங்கள் அல்லது மன கஷ்டங்கள் போன்ற நிகழ்வுகள் நடந்திருந்தால் இறைவனுக்காக பொறுத்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு, இந்த சேவை மனநிறைவை தந்தது மக்களுக்கும் சரி, எங்களுடைய ஆட்ட சங்கத்துக்கும் சரி. தங்களுக்கு மனநிறைவு தந்ததா என்பதை தாங்கள் தான் இதில் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் இறைவனுக்காக பொறுத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு தங்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கத்தின் சார்பாக கண்ணுக்கு தெரியாத தூரம்லாம் ஏதோ தங்களால் ஈட்ட பொருளாதாரத்தை அளித்து இந்த முகாம் மக்களுக்கு பயனடையணும்னு சொல்லி பிரார்த்தனைகளிலும் பொதுமக்கள் நலனிலும் அக்கறை கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், எங்கள் தொப்புள்குடி உறவுகளுக்கும், அண்ணன்களுக்கும், தம்பிகளுக்கும் இந்த சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்மையான காரியங்கள் செய்யும் போது அது நல்லவர்கள் கூடும்போது நல்லவைகள் கூடும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இறைவனோட அருள்கொடைக்காக நம்ம செஞ்ச இந்த மிகப்பெரிய பணி மக்கள் பயனடைஞ்சிருக்காங்கிறத நிதர்சனமான உண்மை. அந்த உண்மையை உலகுக்கு நம்ம ஏன் எடுத்து சொல்கிறோம்னு சொன்னால், நம்மளை மாரி 4 பேர் எடுத்து செய்யணும்னு தான் சொல்கிறோம். அந்த அடிப்படையில் ஒரு 400 மக்கள் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொன்னால், மருந்து மாத்திரைகளோட, இலவசமான மருந்து மாத்திரைகளோட மக்கள் பயனடைஞ்சிட்டு எப்போ அடுத்த முகாம் வைப்பீங்கன்னு சொல்லி அதுக்குள்ளேயே கேள்வி வந்துருச்சு. எப்போ நீங்கள் அடுத்த முகாம் வைப்பீங்க, கண்ணுக்கு எப்போ முகாம் வைப்பீங்க அப்படி சொல்லி கேட்குற அளவுக்கு வந்துருச்சு சொன்னால் எல்லா புகழும் இறைவனுக்கு. மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு பொருளாதாரம் வழங்கிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், எல்லாருக்கும், அனைவருக்கும், இதற்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும், நல் உள்ளங்களுக்கும் மனதார இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த பிரார்த்தனை தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தார் சந்ததிகளுக்கும் கண்டிப்பாக இந்த பிரார்த்தனைகள் நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். கண்டிப்பாக அந்த மக்களும் உங்களுக்கு பிரார்த்தனை செய்தார்கள். நிறைய பேர் பிரார்த்தனை செஞ்சாங்க. அந்த பிரார்த்தனை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரும் ஆரோக்கியமாக இருப்போம், எல்லோரும் மனநிறைவோடு இருப்போம், இறைவனுடைய கூலியை பெறுவதற்காக என்று கூறி மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகள்.